மாணவர்கள் படிகளில் தொங்கினால் இனி நடவடிக்கை பாயும். சம்பந்தப்பட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கலாம் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களை செய்தியாளர் மாரிசாமியிடம் கேட்கலாம். மாரிசாமி, கூடுதல் விவரங்கள் என்ன? மாணவர்கள் அதாவது பஸ்களில் செல்லும் போது, வாகனங்களில் அவர்கள் பள்ளிக்கு பஸ்களில் செல்லும் போது படிகளில் தொங்கினால் அவர்கள் மீது அதாவது நடவடிக்கை எடுக்கலாம். அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது எந்த வழக்கில் என்று பார்த்தோமால், தூத்துக்குடியைச் சேர்ந்த ராம்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்கிறார். அதில் தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி, ITI, பாலிடெக்னிக், அரசு கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி நிறுவனங்களுக்கு செல்ல அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் என அறிவித்திருக்கிறது. இதன்படி கூட்ட நெருக்கடியால் மாணவ மாணவியர் பேருந்தில் படிக்கட்டில் தொங்கிச் செல்லும் பயணம் செய்யும் காட்சிகள் எல்லாம் அனைத்து பகுதியிலும் தெரிகிறது. இது செய்தியாகவும் ஆகியிருக்கிறது. சில நேரங்களில் விபத்துகளால் மாணவர்கள் உயிரிழக்கும் நிலை கூட ஏற்படுகிறது என ஆகவே தனி பேருந்துகளை இயக்க உத்தரவிட வேண்டும். அதாவது குறிப்பிட்ட நேரங்களில் பள்ளி மாணவர்களுக்கென பிரத்யேகமாக தனி பேருந்துகளை இயக்க உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த வழக்கானது நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரியகிலாட் ஆகியோர் அமர்வுக்கு வந்தபோது, பிள்ளைகளை அறிவுறுத்தி வளர்க்க வேண்டியதில் பெற்றோரின் கடமை இருக்கிறது. பள்ளியிலேயே புகைப்பழக்கம், மது, புகையிலை, கஞ்சா போன்ற பழக்கங்களுக்கு மாணவர்கள் ஆளாக்கி வருவது அதிகரித்து வருகிறது. மாணவ மாணவியர் பள்ளிகளில் காவல்துறை பாதுகாப்பு வழங்கும் அளவிற்கு நிலைமை வந்துவிட்டது. படிக்கட்டுகளில் பயணம் செய்வது தொடர்பான ஏராளமான குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. நடத்துனர் அறிவுறுத்தினாலும் மாணவர்கள் அதனை ஏற்பதில்லை. இது தண்டனைக்குரிய குற்றம். காவல்துறையினர் வழக்கு பதிவு கூட செய்யலாம். ஆகவே மாணவர்கள் பேருந்திற்குள் இருப்பதை உறுதிப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனையும் மீறி படிக்கட்டுகளில் பயணம் செய்யும் மாணவர்கள் மீது காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கலாம் என கூறி இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள். விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.